இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா எழுதிய சங்கச் சுரங்கம் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு தான் இந்த நூலின் தலைப்புமே. கடவுள் ஆயினும் ஆக அப்படின்றது தான் தலைப்பு. இந்த கட்டுரை, இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தகவல்களுமே மிகவும் வியப்பாகவும், படித்து முடிக்கும்போது ஒரு பெருமித உணர்வும் வருது ஒரு தமிழனா. ஏன்னா அவ்வளவு செறிவான பழக்க வழக்கம், பண்பாடு எல்லாம் கொண்டிருந்தது நம்முடைய தமிழர் வாழ்வியல் அப்படின்றத இதை படித்து முடிக்கும்போது தெரியுது. இதில் குறிப்பாக இந்த தலைப்பு ரொம்பவுமே எனக்கு நெருக்கமான தலைப்பாகவும் இன்றைய காலகட்டத்தில் தேவையான தலைப்பாகவும் இருந்தது. கடவுள் ஆயினும் ஆக அப்படின்றது. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு மானிடவியல் இலக்கியமாகும். இப்போ சங்க இலக்கியத்தினை பல்வேறு அறிவுகளை கொண்டு பயிலவும் ஆராய்ச்சியும் செய்து பார்த்தோம்னா அது இன்றைக்கும் நாம் அதனுடைய தொடர்ச்சியை, நீட்சியை நம்மளுடைய பழக்கத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. எப்படின்னா, நம்ம அந்த சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்கள், அந்த பண்பாடு, அந்த பழக்கவழக்கம் எல்லாத்தையுமே தமிழர்கள் இன்றளவும் நம்ம வேறு வேறு வழிகளில் கடைபிடித்து வருகிறோம் அப்படின்னு தான் நம்மளால் உணர முடியுது. இந்த கட்டுரையின் தலைப்பை படிக்கும்போது கடவுள் ஆயினும் ஆக, சாமியாக இருந்தால் என்ன அப்படின்றப்போ நம்ம 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 தெய்வங்களை, நம்ம சாமியில் கும்பிட்றப்போ பெரும்பாலும் நம்ம பேசுவோம், சாமியோட பேசுவோம். இங்கே வரப்போ இப்படி ஆகிப்போச்சு, நீ பார்க்குறியே, நீ செய்யக்கூடாதா, உனக்கு இல்லையா, கண் இல்லையா, நீ அது செய்யணும், இது செய்யணும்னு நேரடியாகவே பேசுவோம். நம்மளுடைய ஒரு மூத்தவர் மாதிரி, உறவினர் மாதிரி பேசுவோம். ரொம்ப பாசம் நெருங்கும்போது ஒருமையில் தான் பேசுவோம். முருகனை சின்ன பையனாக தான் நம்ம கருதுறது. முருகன் என்றும் சின்ன பையன் தான் நமக்கு. ரொம்ப சின்ன பையனாக கருதி தான் நம்ம முருகன்கிட்டையே பேசுவோம். ஔவையார் எப்படி முருகனை கையாண்டார்களோ அந்த மாதிரி தான் தமிழர்கள்லாம் கையாளுறாங்க முருகனை. அந்த அளவுக்கு நமக்கு முருகன் மேலே ஒரு நெருக்கம். இப்போ முருகனை வச்சு ஏகப்பட்ட அரசியல் சூழல் இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கட்டுரையெல்லாம் மக்கள் படிக்கணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்குது, நற்றிணை 34ஆம் பாடல். அதை நான் வாசிக்கிறேன், அதன் பிறகு அந்த கருத்தை பார்ப்போம். கடவுட்கச்சுனை அடையிறந்து அவிழ்ந்த பரியா குவளை மலரொடு காந்தல் குருதி ஒன் பூ உரு கிழக்கட்டி பெருவரை அடக்கம் பொற்பச் சூர்மகள் அருவி இயத்து ஆடும் நாடன் மார்புதர வந்த படர்மலி அருநோய் நின் அணங்கு அண்மை அறிந்தும் அண்ணாந்து கார் நடுங்கடம்பின் கண்ணி சூடி வேளன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுளாயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகா அப்படின்னு, வாழிய முருகே அப்படின்னு இந்த பாடல் வருது. இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா, அப்போது நம்ம சங்க இலக்கியத்தினுடைய நம்ம காதல் மொழி அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ களவு, கற்பு அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருந்திருக்கு. களவு அப்படின்றப்ப திருமணத்துக்கு முன்பு தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கிறது, அவங்க சேர்ந்து வாழ்வது, அந்த வகையான விஷயங்கள் எல்லாம் களவு. கற்புங்கிறது திருமணம் செய்து அதன் பின்பு ஊரறிய சேர்ந்து வாழ்வது, இது கற்பு. அப்போ அந்த களவை நீட்டிக்கிறான் தலைவன் நீட்டிக்கிறப்போ அப்போ தலைவியின் தோழி போய் தலைவன்கிட்ட சொல்கிறது தான், இனப்பா இப்படி இருந்துக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கா சீக்கிரம் ஊரறிய அவளை கல்யாணம் பண்ணி வெளியில் கூப்பிட்டு குடும்பத்தை நடத்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தோழிகள் போய் பேசுகிற. அதுக்கு பேர் வரைவு கடாதல். அப்போ வரைவு கடாதலா ஒரு தோழி முருகன்கிட்ட போய் உரைப்பாளாய் உரை சொல்கிற அதுக்காக போய் பேசுகிறவளா வெறி விளக்கியது தான் இந்த பாடல். இப்போ அதனுடைய பொருள் என்னன்னா, கடவுள் தன்மை பொருந்தியது அந்த மலை, அங்கே இருக்கும் சுனையில் உள்ள இலைகளை விலக்கிவிட்டு மேலே மலர்ந்து நிற்கின்றன குவளை மலர்கள், அங்கே அந்த மலர்களை பறிக்க யாரும் இல்லை. அப்படிப்பட்ட குவளை பூக்களை பறித்து அவற்றுடன் சிவப்பு நிறமுடைய ஒளியுடைய காந்தல் மலர்களை நல்ல வடிவத்துடன் கட்டி பெரிய மலையின் பக்கங்கள் விளங்குமாறு சூர்மகள் அருவியின் இனிய ஒளியை ஒரு இசையாக கருதி இசைக்கருவியின் ஒளியாக கொண்டு ஆடுகின்ற மலை நாடு அவனுடையது, அந்த தலைவனுடையது. அந்த நாட்டை சேர்ந்த தலைவனின் மார்பை தழுவியதால் இவளுக்கு ஏற்பட்ட பசலை படர்ந்த அரிய காதல் நோய் ஏற்பட்டது என் தோழிக்கு. அது உன்னால ஏற்பட்டது இல்லைன்னு உனக்கும் தெரியும் முருகா. இது தெரிஞ்சும்
அப்படி இருந்தும் மழைக்காலத்தின் நறுமணமான கடம்ப மலர் மாலையை தலை நிமிர்ந்து அணிந்து இந்த வேலன் உனக்கு பழியை கொடுத்து அழைத்தால், இந்த வேலன்றவர் சாமியார், வேலன் பழி கொடுத்து அழைத்தால் நீயும் வெறியாட்டம் நிகழும் இடத்திற்கு வந்துள்ளாய். வெறியாட்டம்ங்கிற சாமி ஆடுற இடம். அவங்க அது பின்னாடி பெரிய வரலாறு ஐயா இருக்கிறார். சாமி ஆடுற இடம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய். முருகனே, நீ நீடு வாழ்வாயாக, கண்டிப்பாக நீ அறியாமை உடையவன் அப்படின்னு சொல்றான். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பேச்சில் சொல்லணும்னா, இந்த முன்னாடி சொன்ன மலர் இது விரிஞ்சிருக்கு, இந்த மலை கொண்ட நாட்டை உடையவன் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வர்ணனைகள், அந்த தலைவனை பற்றி புகழ்ந்து பேசுகிற வர்ணனைகள். குறிப்பாக என்னென்னா, இதனுடைய கருத்து என்னென்னா, என் சோழி அவனுடைய காதலனை நினைச்சு ஏங்கி போயிருக்கிற பசல் நோய், அதுக்காக அவன் வர்றதுக்காக இவங்க வேலன் சாமியாட்டம் பண்ணுறப்போ நீ இது எதுவுமே தெரியாமல் உன்னால் இருந்த மாதிரி நீ வந்திருக்கிய முருகா, உனக்கு இந்த மாதிரி இருக்கா, நீ அறியாமையுடையவன், இருந்தாலும் கடவுளே ஆயினும் ஆக நல்லா இரு முருகா அப்படின்னு அந்த மலைப்பெண் முருகனையே வாழ்த்துறான். அதுதான் இதனுடைய இது. முருகன் மீதான இத்தகைய உரிமை அவருக்கு எவ்வாறு கிடைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முருகன் கடவுள் இல்லையா, கடவுள் இறைவன், அவனை நீ அறியாமை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ கடவுளாயினும் ஆக நீடு வாழ்க முருகா அப்படின்னு கடவுளையே வாழ்த்துற அந்த உணர்வு, அந்த தைரியம் இவளுக்கு எவ்வாறு வந்தது அப்படின்னா, முருகன் மலை நிலத்து கடவுள் அப்படிங்கிறதுனாலயா, அவளும் அந்த மலை நிலத்து பெண் அப்படிங்கிற உரிமையினாலயா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவள் உண்மையினை பேசி அறத்தோடு நின்றதால் அதன் வழி அந்த உரிமையினை பெற்றாள் அப்படிங்கிறார். நாம் முருகனும் மலை நிலத்து கடவுள், அவளும் மலை பெண் அப்படின்றதுனால இல்லை, அவள் உண்மையை பேசுகிறா, அறத்தோடு நிற்கிறா, உண்மையை சொல்கிறா, அதனால அவள் தைரியமாக கடவுள்கிட்டே இப்படி பேசுகிறா அப்படின்னு இந்த கட்டுரை போகுது. இப்போது இந்த கட்டுரையின் அடுத்தடுத்த விஷயங்களை படிக்கும்போது வெறியாட்டம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது முதல்ல தமிழர் திணை மரபு அதை சொல்கிறார் ஐயா. நமக்கு அகநானூறு புறநானூறு, அகநானூறு அகத்தை பற்றியது, புறநானூறு போர் மற்ற விஷயங்களை பற்றிய ஒன்று. அகநானூறு அதில் பார்க்கும்போது நேரடியாக எதையும் சுட்டி காட்டுவதில்லை. ஒருத்தர் பேரையோ ஒருத்தரையோ பற்றி சொல்லாமல் தலைவன், தலைவி, தோழி, செவிலி இப்படின்னு ஒரு சுட்டும் பெயர்களை வச்சு தான் நமக்கு இந்த அகநானூறு பாடல்கள் எல்லாம் அமைகின்றன. அப்போது இதில் கருப்பொருளாக இறைவனை, தெய்வத்தை முதல் பொருளாக வைக்கிறாங்க அந்த பாடல்களில் கருப்பொருளாக. அதுக்கும் ஒரு தொல்காப்பிய விளக்கத்தை இதில் குறிப்பிட்டிருக்கிறார். தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தி யாழின் பகுதியோடு அவ்வகை பிறவும் கருவென மொழிவ அப்படிங்கிறார். இதெல்லாம் கருப்பொருளை கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறார். உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு அவ்வகை பிறவும் என்று இவற்றோடு இன்னும் பிறவும் சேர்க்கலாம் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து இளம்புறனார் பூ நீர் அதை இந்த கருப்பொருளில் சேர்த்துக்கிறாரு. நச்சினார்க்கினியர் ஊர் அப்படிங்கிறதையும் கருப்பொருளில் சேர்த்துக்கிறார். இப்போது இது தமிழர் திணையும் மரபும், அதனால அதில் கருப்பொருளாக நம்ம தெய்வத்தை கொண்டு வரோம், கடவுளை. மலையும் மக்களும் கடவுள். இப்போ மலை மக்கள், மலையில் இருக்கிற மக்கள், மலையில் இருந்த மக்கள் தானே, அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க சொன்னால் மழை பெய்யணும், சொன்னால் மழை நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாடல்கள் காட்டுது. அதற்கு பலி கொடுத்துருக்குறாங்க, கடவுளுக்கு பலி கொடுத்து அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கும் சில பாடல்கள் இருக்குது. இதில் நிறைய பாடல்கள், சங்க பாடல்களை குறிப்பிட்டே வர்றாங்க. அப்போது அந்த மலையவே கடவுளாக தான் பார்க்குறாங்க. மலை, அங்கே இருக்கிற மரம் எல்லாமே கடவுள், எல்லாமே இறைவன் அப்படித்தான் பார்க்குறாங்க. அப்போது காதலில் பொய் சொன்னால் கடவுள் தண்டிப்பான் அப்படின்ற அந்த அளவுக்கு அறத்தோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு காதலி தன்னுடைய காதலன் வர தாமதமாகிறதோ ஏதோ ஒரு காரணம், அப்போ அவன் என்ன நினைக்கிறா, ஐயோ நம்ம காதலன் பொய் சொல்லான்னு நினச்சிட்டு அந்த மரமாக இருக்கிற அந்த கடவுள் தண்டிச்சிருவாரோ அப்படின்னு அவள் ஒரு பாட்டு பாடுறதா கூட குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்கு. மன்ற மர ஆத்த பேயமுதிர் கடவுள் கொடியோர் தெருவும் என்ப யாவதும் கொடியர் அல்லாரன் குன்று கெழுநாடர் பசையிற் பசந்தற்று நுதலே நெகிழ்ந்தன்று தடமென் தோலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறான். அப்போ தலைவன் சரியான நேரத்துக்கு திரும்பி வராததால் தலைவி வாடுகிறாள்.
அதை கடவுள் உறைந்திருக்கும் மரம் கண்டால் தலைவன் ஏமாற்றி விட்டான் என்று எண்ணி அவனை தண்டிக்கும் என நினைத்த அந்த தெய்வத்திடம் தனது நிலைமைக்கு காரணம் தானே, தலைவன் அல்ல அப்படின்னு தன் தலைவனுக்காக தலைவி குறிப்பிடுவதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்போ அவங்க பார்த்தது கடவுள் அப்படின்னு பார்த்தது, முதல்ல கடவுளை அவங்க வெளியே வச்சு பார்க்கல, தங்களுள் ஒருவராக தான் வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் கடவுள் இல்லாத இடமே இல்லை, மரத்தில் இருக்கிறாரு, மலையில் இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காருன்னு பார்க்குறாங்க. வெறியாட்டு களம், வெறியாடலும் குறவை கூத்தும்னு வரிசையாக இதில் அடுத்தடுத்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சாமி ஆடுதல், இப்போ வரைக்கும் சாமி ஆடுதல்ன்றதுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த சாமி ஆடுறது, சாமி ஆடும் களம், அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கட்டுரையில் தெளிவாக இருக்குது. இது தமிழர்களின் வெறியாட்டு களமாக இருந்தாலும் இவர் பயணம் செய்த தரவுகளை வச்சு சொல்கிறார். இப்போ ஒடிசா, சத்தீஸ்கர் இங்கெல்லாம் போனால் அங்கேயும் ஆந்திரா, கர்நாடகா நம்ம தெய்யம் நடனம் இருக்குது, தெய்யம் ஆட்டம் ஆடுறாங்க. ஆந்திராவில் ஒரு அந்தரங்கம் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறையா, இப்படி சத்தீஸ்கர், ஒடிசாலாம் போனால் இங்கே எல்லா இடத்துலையும் நடக்கிற இந்த சாமி ஆடுதல் அவங்க ஒவ்வொரு பேர் சொல்லி ஆடினாலும் அதை எல்லாத்தையும் பார்த்தா சங்க இலக்கியத்தின் பாடல்களை காட்சிப்படுத்துவது போல் இருக்கிறது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன். முழுக்க இந்த கட்டுரை முழுவதும் தெய்வத்தை எப்படி பார்த்தோம் நம்ம தமிழர்கள், தெய்வத்தை எப்படி வணங்கினோம், அந்த சாமியாடல் முறையில் என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வந்தோம், அதற்கான களம் எப்படி அமைத்தோம், பலி கொடுக்கும்போது அந்த பலி திணையோடு சேர்ந்து எப்படி பலி உணவு வந்தது, இது எல்லாத்தை பற்றிய தெளிவான கருத்துக்களும் இந்த கட்டுரை நிறையா இருக்குது. அதற்கு எல்லாத்துக்கும் மீறி அறத்தோடு நிற்றல், அது ரொம்ப முக்கியமாக இந்த நம்ம தமிழருடைய வாழ்வியலில் இணைந்திருக்கிறத மிக தெளிவாக காட்டியிருக்கிறாரு. இந்த கட்டுரைகளையும் சரி, பாடல்களையும் சரி, அறத்தோடு நிற்கிறதா அன்பு அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு நம்ம கடவுளையும் சரி, சமூகத்தையும் சரி, கேள்வி கேட்ட பெண்கள் அப்படின்னு ஒரு சில பாடல்களையும் சங்க இலக்கியத்திலேருந்து குறிப்பிட்றாரு. குறிப்பாக சிலப்பதிகாரத்திலேருந்துலாம் சில பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த கட்டுரைகளை படித்து முடிக்கும்போது நாம் இறைவன், கடவுள் அப்படின்றப்போ நம்ம பெரிய அளவில் பயந்தோ அச்சம் கொண்டோ நடுங்கியோ இல்லை. அவரை நமக்குரிய ஆளாக, நம்மோடு இருக்கிற ஆளாக தான் நம்ம ரொம்ப காலமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம அவரோட உரையாடி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம். முருகன் அப்படின்றப்ப சங்க இலக்கியத்தில் 2 வகையான முருகன் இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஒன்று இந்திரனுடைய மருமகன், இந்திரனுடைய மகள் தெய்வானையை கல்யாணம் செய்த முருகனா ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் முழுவதும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டவர் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம முருகன் யாருன்னா மலைநிலத்து இறைவன் முருகன். நம்ம முருகன் வள்ளியை திருமணம் செய்த முருகன். அவர் அவர்கிட்ட தான் இந்த மாதிரி நேருக்கு நேராகவும் ரொம்ப உரிமையோடும் மக்கள் பேசுவதாக இந்த பாடல்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கட்டுரை முழுவதும் படித்து முடிக்கும்போது நான் இறைவனை எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்களாக, நம்மோடு இருப்பவராக கருதணுமோ அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வாழ்வியல்ல அவர்கள் அறம் பேசியதுனால, அறத்தோடு வாழ்ந்ததுனால பெரிய அளவில் இவங்க பயந்து, ஒரு சக்திக்கு பயந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கட்டுரையை வாசிக்கும் போது எதுவுமே தெரியல. ரொம்ப நேர்மையாகவும் அச்சமின்றியும் இறைவனை அணுகி இருக்கிறார்கள். அதான் கடவுள் ஆயினும் ஆக அப்படின்ற தலைப்பில் இவ்வளோ தகவல்களோடு இந்த கட்டுரை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த புத்தகம் முழுக்க படிக்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை முழுமையாக படித்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்று உங்களோடு கடவுள் ஆயினும் ஆக ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய இந்த நூலை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.